கொண்டு சகனம் பார்ப்பது, ஆந்தையை கொண்டு சகனம் பார்ப்பது, சபர் பீடை என்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லை என்றார்கள். என்ன முஸ்லீம் சொல்லி சகனம் பார்க்கிற, முஸ்லீம் சொல்லி எப்படி சோசியம் பார்க்கிற, முஸ்லீம் சொல்லி எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற? அதை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதை விட ஒரு மூடத்தனம், ஒரு முட்டாள்தனம், ஒரு குஃப்ர்தனம், சிறுக்குதனம், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல், அதை விட எதுவுமே இருக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க பூனை குறுக்க போய் தடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்க, நீ தர நாடி விட்டால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை. கேவலம் ஒரு பூனை தடுக்குமா? யோசிச்சு பாருங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் தருவதை ஒரு பூனை தடுக்குன்னு நினைக்கிய, இது என்னது? பூனையை கடவுளாகிட்டேன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இருக்கு? படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு ரிஸ்க் தரணும்னு நாடிட்டான், நம்புற. அவனே கஷ்டம், எனக்கு கஷ்டம் தருவது அல்லாஹ் தரணும் நான் நினைக்கிற. அல்லாஹ் எனக்கு ஒன்றை தரணும் நாடுனா பூனை வந்து தடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பவர் கொஞ்சம் பூனைக்கு இருக்குன்னு நினைக்க. வீட்டுல காக்கா வர முடியாது, காக்கா வந்தா விருந்தாளி வருவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த ஏரியாவில் உண்டாது, இல்லாத வரைக்கும் ஓகே இருக்குதா? காக்கா வந்தா விருந்தாளி வருதாமா, சிக்னல். காக்காக்கு விருந்தாளிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? விருந்தாளிக்கு வருது, நீங்க கேள்விப்படி ஏதாவது கறி மீன் சமைச்சா வேணா காக்கா வரும். அதை வச்சுக்கிட்டு காக்கா வந்தா என்ன? பூனை குறுக்க போதுன்னா எலியை தேடி போகுது, நீ உன் வேலையை தேடி போ. நீ எதுக்கு போகணுமோ அதுக்கு போயா. நீ வேற செய்ய, இவன் வேலைக்கு போவான், பூனை அது எலியை தேடி போகுது. பள்ளி கிவிலி அடிக்குது, ஒரு பேச்சு பேச வழி இருக்காது. ஏதாவது ஒண்ணு பேசினே பள்ளி சத்தம் பண்ண போதும், கிவிலி கூட அடிக்குது. இவளுக்கு சரிங்கதாமா. அது படங்கள்ல சொல்றானே, ஒரு படங்களை விட சொல்றானாமா, பள்ளி சட்டங்கன்னு அடிக்கும். ஆண்டவன் சொல்றான், அண்ணா சொல்ல முடிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு கூறட்ட பாருங்க. இது பள்ளி கிவிலி அடிக்கணும், அது பொம்பளை பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குது. வேற என்ன? அது நல்ல ஆராய்ச்சி பண்ணி சம்பந்தப்பட்ட துறையை சேர்த்து கேட்டீங்கன்னா பொம்பளை பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குது பள்ளி. இதை போய் என்ன செய்யலாம்? கிவிலி கூட அடிக்குது. மணி அடிக்க வழி இல்லை. ஒரு மணி மணி கூட அடிக்குது. ஒரு 1000 ரூபாய் கடன் கட்டானா இவன் இல்லாம மணி அடிச்சா மணி கூட அடிக்குது. என்ன உனக்கு 1000 ரூபாய் தர சொல்லுதா? தர வேண்டாம்னு சொல்லுதுன்னா அப்ப இந்த கூமுட்டுறது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது 1 நம்பர் மூட நம்பிக்கை. முஸ்லீம்கிட்ட இது இருக்கு. முஸ்லீம்கிட்ட அல்லாஹ்வால் நல்லது நடக்குது நம்பக்கூடிய முஸ்லீம்கிட்ட ஒரு கெடுதி வந்தாலும் அல்லாஹ்விலிருந்து வரும், அல்லாஹ்வோட பாதுகாப்பு. ஒரு நோய் வருது, நொம்பல வருது, துன்பம் வருது, துயரம் வருது, அல்லாஹ்விலிருந்து கையேண்டணும், அல்லாஹ்விலிருந்து நம்பணும். ஈமான் அல்லாஹ்விலிருந்து வச்சிருக்க. ஒரு மனிதன் நம்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு எத்தனை உதவி செய்வேன், நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. இது மனிதனுக்கு செய்ய உதவி. மனிதன் மனிதனை நம்புவது, அது நடக்கும், பொய்த்தும் போகும். இறைவன் நமக்கு செய்யும் உதவியை பூனை தடுக்க முடியுமா? மன் தாயிலக்க தனிமத்தின் மகதர்ஷக்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தாயத்தை தொங்க விட்டாலும், தாயத்தை எந்த திசையில் இருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, எதை தொங்க விட்டாலும் சரி, தாயத்து வேணும். ஒரு கயிறு, ஒரு முடிச்சு, ஏதாவது ஒரு நம்பிக்கை. சும்மா கட்டுறது இல்ல. வாட்சி சும்மா கட்டி நம்பிக்கை கட்டல. இந்த வாட்சி கட்டினா நோய் போன கட்டுறோம், தேவை கட்டுறோம், பார்க்கறதுக்காக கட்டுறோம். ஒரு முடிச்சு கட்டி விட்டு, ஒரு கயத்தை கட்டி விட்டு, ஒரு தாயத்தை கட்டி விட்டு அதை நம்புறோம். எப்படி? இதான் கஷ்டத்தை போக்கும், துன்பத்தை போக்கும். அதுல ஏதாவது ஒரு அரபி எழுதி அஜர்த்து கொடுத்தானா உள்ள வச்சா போதும். சில ஊர்களில் நாங்க பார்த்திருக்கோம், கேள்விக்கு இல்ல. சில அஜர்த்துமா இப்பதான் பயப்படுறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தானே தயார் எழுதி கொடுத்துருவோம். உள்ள அஜர்த்து தானே, அரபி தானே, 10 பேர் நினைச்சுக்கிட்டான். அரபி வச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். சில தாயத்தை உடைச்சு பாரு, ஒரு 10 தாயத்தை உடைங்க. ஒரு தாயத்துல பஸ் டிக்கெட் உள்ள வச்சிருவாங்க, பஸ் டிக்கெட் உள்ள வச்சு சுட்டி கொடுத்தவங்க. ஏன்னா அஜர்த்து இந்த அரபி, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரபி கூப்பிடுறது சாதாரண கிடையாது. அரபியை கொண்டு உங்கள் மூளை சேவை செய்தார்கள். நீங்க மூடப்பழக்கத்தில் கிடக்க வேண்டும் என்பதற்காக அரபி கூத்து. பொட்டல்புதூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. பொட்டல்புதூர் பெரிய தர்கா. அந்த தர்கா யாரும் முஹித்தீன் அப்துல் ஜிலானி பேர்ல உள்ள தர்கா. அங்க முஹித்தீன் அப்துல் ஜிலானி இந்தியாக்கே வந்தா சத்திரத்தை காணும். இந்தியாவுக்கு அவன் என்ன இருக்கான்? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொட்டல்புதூருக்கு முஹித்தீன் அப்துல் ஜிலானி வந்து உட்கார்ந்து போயிட்டாருன்றான். உட்கார்ந்தே போயிட்டாரு. பாகிஸ்தான்ல ஒரு தர்கா இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிரான்ஸ்பார்மர் அவுலியா, அது மாதிரி டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சு வருதும், கேள்விக்கு இல்ல. டிரான்ஸ்பார்மர் அவுலியான்னு பேரை வச்சுட்டாங்க. என்ன பேர் வைப்பாங்க? குரக் மஸ்தான் அவுலியா, என்ன காட்டு பாவா வலி இல்ல, காட்டு பக்கீர் வலி இல்ல, சுருட்டு பாவா அவுலியா, எதத்தையோ பேரை வச்சிருப்ப. கேள்விக்கு இல்ல இருக்கு. பீடி மஸ்தான் வலி இல்ல, திருவனந்தபுரத்துல இருக்கு. திருவனந்தபுரம் தர்கா, டிமா தர்கா பக்கத்துல பீடி மஸ்தான் அவுலியா வச்சிருக்கான். மஸ்தான்னாலே போதக்காரங்க அர்த்தம். அது மஸ்த். மஸ்துனா என்ன? நல்ல மப்பு இருக்கிற மஸ்து. இந்த மாதிரி உள்ளவங்க வச்சிருக்கான் அவுலியான்னு சொல்லி
இந்த அரபி மொழியை கொண்டு மக்களை ஏமாத்தினார்கள். இப்ப பரவாயில்லைங்க. இந்த ஏரியாக்கள், இந்த ஏரியா தண்ணி மாவட்டங்கள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 70-முக்காவாசி பேரு சவுதி, துபாய் அப்படின்னு பல நாடுகளை போயிட்டு வந்திருப்பீங்க. இங்க உள்ள பெண்கள் கூட அரபிகள் போயிட்டு வந்தவங்க நிறைய இருக்காங்க. அதனால இப்ப ஏமாத்துறது கஷ்டம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால என்ன தெரியும் உங்களுக்கு? யாருக்கு என்ன தெரியும்? அரபியை விட்டுதான் ஏமாத்துறோம். அரபி வார்த்தை ஆரம்பத்தில் ஈரான் ஈராக் சண்டையில செய்தி சொன்ன அரபில ரேடியோ செய்திகள், ஈரான் ஈராக்ல பயங்கர போர் நடக்குது, யுத்தம் அப்படி செய்தி சொன்னான். அந்த ரேடியோக்கு முன்னால ஆமீன் எல்லாம் உண்டு. ஆமி போரை பத்தி விளக்கிட்டு இருப்பான் அரபில. ரேடியோக்கு முன்னால உட்காந்து ஆமீன் எல்லாம் உண்டு. இப்ப இல்ல, இப்ப தெரிஞ்சு வச்சு. இப்ப நீங்க நான் ஒரு சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. சவுதி அரேபியாவில் இருந்து தினப்பத்திரிகை இருக்குல்ல, நம்ம நாட்டில் இருக்க தினத்தந்தி, தினகரன், மாலை முரசெல்லாம் இருக்க மாதிரி அங்க உள்ள பத்திரிகை எடுத்துருவாங்க. உங்க வீட்டுல உள்ள பொம்பளை கூட்டிட்டு இருக்கணும், சும்மா போட்டு போங்க. என்ன செய்வாங்க? எடுத்து குரான் நினைச்சு குரானாக இருந்தா கூட முத்தம் போட வேண்டியது இல்லைன்னு. அப்ப என்ன, அரபி மேல் அறியாமை ஒரு மூடப்பழக்கம் முஸ்லீம்கிட்ட இருந்தது. அந்த மூடப்பழக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு பல கதைகளை, பல பொய்களை எல்லாம் ஆரபிசாக்கள் விதைத்தார்கள். அதை நாம என்ன சொல்றோம்? எதுவாக இருந்தாலும் குரானில் ஆதாரம் கேளுங்கள். ஏமாத்தையில குரான் ஆதாரம் காட்டுங்க அஜர்த்து, ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க அஜர்த்து. அஜர்த்து சொல்லுவாரு, நல்லதுதானே, இதுல என்ன தப்பு இருக்கு போறது. நல்லது கேட்டதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அஜர்த்து. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அஜர்த்து. நல்லது நம்ம சேர்ந்து முடிவெடுக்க முடியுமா? ஏன் நல்லதுமாங்க? சலாம் அலைக்கும் சொல்றது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور يا نبي سلام عليكم يا رسول கேட்க இருக்கும். சாராயம் குடிக்க கூட்ட அடிச்சா நல்லா இருக்கும். ஒரு பக்கு போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லத்தான் செய்யணும். சரியா தப்பான்னு பார்க்க வேண்டாமா? நல்ல கருத்து தவறு இல்லைன்னா படிச்சுட்டு போ, விமர்சிக்கிறதுக்காக படிச்சுட்டு போறான். பக்தி பரவசத்தோடு படிக்கலாமா? வணக்கம் என்ற எண்ணத்துல இதை படிச்சனால நிறைய நன்மை, சொர்க்கம் கிடைக்கும். அடைய ஒன்று சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிப்பது யார்? நீயா அல்லாவா? ஒமா காரலி முக்மீன் வலா முக்மினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகுன லஹும் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் வல்ல வலால முபீனாங்கறான். மார்க்கத்தில் இதுதான் என்று தீர்மானிப்பது அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும், அல்லது அவருடைய தூதர் தீர்மானிக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் தீர்மானிப்பான், அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அவருடைய தூதர் தீர்மானிப்பார். அல்லாஹ்வோ அவருடைய தூதரோ ஒன்றை தீர்மானித்த பிறகு அந்த தீர்மானத்திற்கு மாற்றமாக சுய தீர்மானம் மனிதன் கொண்டு வந்தால், ஒரு மனிதன் சுயமாக ஒன்றை தீர்மானித்தால் அவன் வழிகட்டின் கடைசியிலே தெளிவான வழிகேடுகிறான். தெளிவாக வழிகட்டி விட்டான் என்பது கன்ஃபார்ம்டு. அப்ப அல்லாஹ் தீர்மானிக்கணும் நல்லதா என்று அல்லாஹ் தீர்மானிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிக்கணும். குர்ஆனை ஓதினால் நல்லது, அல்லாஹ் தீர்மானிச்சது. நபி சொல்லை கேட்டால் நல்லது, அல்லாஹ்வுடைய தூதர் தீர்மானிச்சது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நல்லது, அல்லாஹ் தீர்மானிச்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நல்லது, அல்லாஹ் தீர்மானிச்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாட்டு படிச்சா நல்லது இல்ல, அல்லாஹ் தீர்மானிக்கிறது. பாட்டு படிச்சா யா நபி ஸலாம் அலைக்கும் பாட்டு படிச்சா அல்லாஹ் தீர்மானிச்சதா? சலாம் அலைக்கும் சொல்ல இப்ப நான் படிச்சேன். யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்லி பாரு பாப்போம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். அதுபோல உங்க வீட்டுல நுழைய சொல்லுங்க பாப்போம். அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும் சொல்லி பாரு. மறுமணம் என்னாச்சு? நல்லதான் இருந்தாரு, இல்லையாச்சுன்னு மறுமணம் லூசு. சில வீட்டுல சொல்லி பாருங்க பாப்போம். நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளை உங்களுக்கு சொல்லட்டும். குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்கன்னு நினைப்பீங்க. என்னடா இந்த குடும்பத்துல ஏன் மெண்டல் நினைக்கலாம்? இது வணக்கம் கிடையாது, விளங்குது இல்ல? இது இபாதத் கிடையாது, விளங்குது இல்ல? நல்லதை தீர்மானிப்பது நீங்க ஆளே கிடையாது. வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், மோதில் நல்ல வார்த்தைகளும் இருக்கும். நல்ல வார்த்தைகளை சொன்னால் நன்மையா, அதை தீர்மானிப்பது அல்லாஹ் தீர்மானிக்கணும். நான் சொல்ற நல்ல வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நல்ல வார்த்தை தான். அதுக்காக
இன்னா இல்லாஹி இன்னாலே ராஜன் கெட்ட வார்த்தை அது. இன்னா இல்லாஹி என்ன ராஜன் நல்ல வார்த்தை இல்ல. திருமறை குர்ஆன் வாசகம் அது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது அஸாபத்துஹும் முஸீபா